ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஹேஷ் ப்ரவுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு டின்னருக்கு கூட பரிமாறலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த ஹேஷ் ப்ரவுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பெரிய சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது இப்போ தோலையெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கலாம். நான் பெரிய சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துட்டோம்னா நமக்கு சீவறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 350 கிராம் அளவு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி உருளைக்கிழங்குல தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம பீட்ரூட் துருவர கட்டரில் பூ மாதிரி நல்லா மெலிசாக துருவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லா உருளைக்கிழங்கையுமே துருவி எடுத்தாச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா தான் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் நம்ம எப்பயுமே பீட்ரூட்டெல்லாம் துருவர அந்த கட்டர் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட டார்ச் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு பொருளெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற போது உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி விடாமல் இருக்கும். அவ்வளோதான், இப்போ உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட மாவு தன்மை இல்லாமல் 2 டைம் நல்லா அலசியாச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இது இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்திங்கன்னா போதும். வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நம்ம முட்டை சேர்த்து செய்கிற போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரம் மசாலாவுக்கு பதில் நம்ம சிக்கன் மசாலா கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு. கடலை மாவுக்கு பதில் நம்ம மைதா மாவு கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் கடலை மாவு சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை கடலை மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம 2 முட்டை சேர்த்துருக்கோம். அப்புறம் நமக்கு உருளைக்கிழங்கு வெங்காயமும் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்தீங்கனால எல்லா பொருளும் நல்லா சேர்ந்து வந்துடும். பாருங்கள், இப்போ லைட்டாக கலந்ததுக்கப்புறமா எல்லா பொருளுமே உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதிங்க. உருளைக்கிழங்குலேருந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இது 2 நிமிஷம் போல் லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான். அடுத்தது நம்ம ஹேஷ் ப்ரவுன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுருங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ள வச்சிடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக பரப்பி விட்டுருங்க. ரொம்பவே மெலிசாக இருக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. ஸோ நான் இன்றைக்கி ஸ்கொயர் மாதிரி பண்ணியிருக்கேன். இது மாதிரி பண்ணும்போது குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஹீட்டில் வேக விட்டுருங்க. ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்துருச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஹையில் இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே உருளைக்கிழங்கு சரி வர வெந்திருக்காது. இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க.
இது வேகிறதுக்கு நமக்கு கரெக்டாக 2-3 நிமிஷம் போல் ஆகும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம ஹேஷ் ப்ரௌன் இப்போ 2 சைடும் நல்லா வெந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஹேஷ் ப்ரௌனுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான ஹேஷ் ப்ரௌன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. எப்போயுமே நம்ம வெறும் இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.